ஹலோ ஆர்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேயாங்கோட ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து ஃபெல் வித் லவ். ஓகேவா? இது வந்து ஒரு கொரியன் நாவல் புக். ஓகேவா? இது வந்து ஒரு கொரியன் நாவல். அதில் இன்ஸ்பயர்ட் ஆகி தான் நம்ம இந்த ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் கொஞ்சம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஜிம்மின் பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 ஷாட் வந்துடும். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மதிய நேரம் காரில் வந்து 2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன் வந்து பக்கத்தில் இருக்க பர்சனை வந்து அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏய், என்னடி வயசாகுது உனக்கு? எப்போ பார்த்தாலும் இப்படியே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க பர்சன் வந்து கத்துறாங்க. பக்கத்தில் இருக்க பர்சன் வந்து எதுவுமே பேசாமல் ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் வயன், காது கேட்குதா இல்லையா? நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். கேட்குதுக்கா, வெயிட் பண்ணுக்கா. இங்கே ஒரு போரே நடந்துகிட்ருக்கு. சண்டை முடிச்சதும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆமாண்டா, நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது வந்து உங்களை பற்றி தான். உங்கள் அக்கா தான் அவங்கக்கிட்ட வந்து கத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ட்விட்டரில் ஒரு பாய் மியூசிக் பேண்ட், ஓகேவா, அந்த மியூசிக் பேண்டுக்கு எதிராக தான் நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அக்கா வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே பாரு வயன், நான் கம்பெனிக்குள்ளே போகிறேன். எங்கேயும் வெளியே போயிடாத, காருக்குள்ளாடியே உட்காந்துரு. நான் வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் ஒன்றா தேடுறதே எனக்கு பெரிய வேலையாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கா வந்து கார்லேருந்து இறங்க போகிறாங்க. நீங்கள் வந்து தலையை கூட நிமிர்ந்து பார்க்காம ஓகே ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அந்த ட்விட்டரில் அந்த பாய்ஸ் பேண்டை வந்து நல்லா திட்டி ரொம்ப திருப்தி ஆனதுக்கப்புறமா சோம்பல் முறிக்கிறீங்க. என்ன ஃபேன்ஸ் இவங்க, என்னமோ பெரிய பாய்ஸ் பேண்ட்னு சொன்னாங்க, ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளோ சப்பையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் உட்காந்துட்ருக்க கார் வந்து லைட்டாக அப்படியே பின்னாடி மூவ் ஆக வந்து ஆரம்பிக்குது. பின்னாடி வந்து ஒரு BMW கார் வந்து நிற்குது. ஓகேவா? அந்த காரில் போய் உங்கள் கார் வந்து மோதிடுச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் சருகலாக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து கார் வந்து தன்னாலேயே மூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கார்லேருந்து வேகமாக இறங்கி கீழே போய் பார்க்குறீங்க. உங்கள் சௌமி அக்கா காரில் வந்து ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லை. இப்போ நிம்மதியாக அப்படியே பெருமூச்சு விட்டுட்டே அந்த BMW காரை பார்க்குறீங்க. அந்த காரில் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு. லைட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாகவே ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு. ஓகேவா? நீங்கள் வேகமாக உங்கள் கையால் வந்து நல்லா துடைக்கிறீங்க அந்த ஸ்க்ராட்ச் வந்து போகிறதுக்காக. பட் வந்து எந்த யூஸும் கிடையாது. இப்போ மறுபடியும் உங்கள் துப்பட்டாவை எடுத்து துப்பட்டாவை யூஸ் பண்ணி நல்லா அந்த ஸ்க்ராட்சை வந்து தேய்ச்சி விடுறீங்க. ஆனால் அந்த ஸ்க்ராட்ச் வந்து போகவே இல்லை. ஐயோ, செத்தோண்டா. இப்போ என்ன பண்ணுறது? சரி, காருக்குள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ வந்து காருக்குள்ளாடி, அதாவது அந்த விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ வழியாக வந்து உத்து பார்க்குறீங்க காருக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு. அப்போ அந்த கார் விண்டோ வந்து பின்னாடி சீட் இருக்குல்ல, அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் உள்ளாடி வந்து ஆள் இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. மெயினாக அந்த பையனை பார்த்து தான். ஏன்னா அந்த பையன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். உங்களால் கண் அவனை விட்டு எடுக்கவே முடியல, விளக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான். ஏய், என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான். சாரிங்க, தெரியாமல் எங்கள் கார் உங்கள் காரில் வந்து மோதிடுச்சு. லைட்டாக, இல்லை ரொம்ப சின்னதாக ஒரு மார்க் விழுந்துருச்சு. அதான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா நான் அதை பே பண்ணிடுறேன். ஓ, பே பண்ணுவியா? சரி, எவ்வளோ பே பண்ணுவ? என்ன, ஒரு 1000 ரூபாய் ஆகுமா? சரிதான், நான் நினச்சது கரெக்டு தான் போல், லூஸு அப்படின்னு அந்த பையன் வந்து உங்களை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு வந்து அவன் அப்படி லூஸுன்னு சொன்னதும் ரொம்பவே கோவம் வந்தது.
யார் யார் லூஸு? யார்டா லூஸு? நீ லூஸு, உங்கள் அப்பா லூஸு, உங்கள் அம்மா லூஸு, உன் குடும்பமே லூஸு, லூஸு பயலே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த காரோட டிரைவர் வந்துடுறாரு, ஓகேவா? அவரோட நேம் வந்து தீபக். அவருக்கு வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா? அவர் வந்து இப்போ அந்த காரில் இருக்க ஸ்க்ராட்சை வந்து பார்த்துட்டு இப்போ அந்த பையன் பக்கத்தில் போகிறாரு. அந்த பையன் வந்து காருக்குள்ளாடி இருக்கான். இவர் வந்து வெளியே அவன் பக்கத்தில் வந்து போய் கேட்குறாரு, மன்னிச்சிருங்க சின்னையா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆமாம், இந்த காரில் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு, அதுக்கு காரணம் நீ தானாம்மா? என்னம்மா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து திட்டுறாரு. நீங்கள் உதட்ட கடிச்சிட்டே தலையை கீழே போட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களை வந்து அந்த காரில் இருக்க பையன் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகு. நீங்கள் பால் வெள்ளை கலர், ஓகேவா? ஒயிட் கலர் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலர் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நீளமான முடி, இடுப்பு வரைக்கும். நீங்கள் வந்து ஒயிட் கலர் சுடி தான் போட்டிருக்கீங்க. அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கரெக்டான பாடி ஷேப் எல்லாமே ரொம்ப சூப்பர் ஃபிகர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவ்வளோ அழகு. அந்த பையன் வந்து உங்களை தான் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். சாரி அங்கிள், தெரியாமல். என்னம்மா தெரியாமல் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் தீபக் அங்கிள் வந்து கத்துறாரு. விடுங்க அங்கிள், நம்மளுக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆச்சுல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த டிரைவர் வந்து காரில் போய் உட்கார்றாரு. அந்த பையன் வந்து இப்போ உங்களை வந்து வாண்டுற மாதிரி கை காமிச்சு கூப்பிடுறான். இப்போது வந்து உங்கள் ஃபோனை வந்து கேட்குறான். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அவன் கையில் கொடுக்குறீங்க. இப்போ அவன் உங்கள் ஃபோன்லேருந்து அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்றான். வாக்கு மாற மாட்டேல்ல அப்படின்னு கேட்டதும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ கார் வந்து அங்கேருந்து போனதும் உங்கள் அக்கா வந்து வராங்க. ஹேய் வயன், நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? கார்லேருந்து கீழே இறங்காதேன்னு சொன்னேன்ல. அக்கா, நான் இப்போ ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் எவ்வளோ அழகு தெரியுமா? வெயிட் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனை எடுத்து வேகமாக ஏதோ வந்து சர்ச் பண்ணுறீங்க. ஓ மை காட், நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது டேயாங்கோட தானா? எங்களோட எனிமி பேண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ராக் ஸ்டார் பேண்டோட லீடர் பற்றி தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ட்விட்டரில் திட்டிகிட்டு இருந்தீங்கள்ல, அவர் தான், ஓகேவா? கிம் டேயாங். ஓ மை காட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏன்னா ராக் ஸ்டார்ஸ் பேண்டு அது வந்து ரொம்ப பெரிய பேண்டு. அந்த பேண்டோட லீடர்கிட்ட தான் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னா அது வந்து ஒரு மியூசிக் பேண்டு தான், ஓகேவா? பிடிஎஸ்னு நம்ம நேம் வச்சுருக்கலாம். பட் பிடிஎஸ்னாலே 7 பேர் இருந்தால் தானே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான். ஸோ நம்ம வந்து நேமை வந்து மாற்றிட்டோம், ஓகேவா? ஓகே, திரும்பவும் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவனை பற்றி தான் கனவெல்லாம் வருது. உங்களுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களால் அவனை பற்றி நினைக்காமலே இருக்க முடியல. இப்போ கனவில், ஹேய் என்ன, என்னை ட்விட்டரில் திட்டுறது பார்த்தாதுன்னு இப்போ என் காரை வேற வந்து இடிக்கிறியா? இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுந்து உட்காடுறீங்க. ஓ கனவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைமை பார்க்குறீங்க. ஆல்ரெடி 7:45 ஆகிடுச்சு, ஓகேவா? ஐயோ லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து வேகமாக குளிச்சுட்டு ரெடி ஆகுறீங்க. இப்போ உங்கள் அப்பா, உங்கள் அண்ணா யாருமே வீட்டில் கிடையாது. எல்லாருமே வெளியூர் போயிருக்காங்க. உங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் முன்னாடி வந்து ஒரு பைக் வந்து நிற்குது. ரொம்ப வேகமாக வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது. அந்த பையன் வந்து காலை எடுத்து கீழே வச்சு பைக்கை வந்து பிடிச்சிட்ருக்கான், ஓகேவா? நீங்கள் வந்து யாருன்னு பார்க்குறீங்க. அடச்சி,
எருமை மாடு நீயா, நான் வேற பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. அது வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யோன்ஜுன் தான், ஓகேவா? இன்னொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம போக போக ஸ்டோரிக்குள்ளே பார்த்துடலாம். உங்களோட இன்ட்ரோடக்ஷனுமே எல்லாமே போக போக ஸ்டோரிக்குள்ளேயே பார்த்துடலாம். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் 2 பேருமே வேகமாக உங்களோட காலேஜுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ், ஓகேவா? இப்போ நீங்கள் காலேஜ் கேட் கிட்டே போய் ஸ்டாப் பண்ணுறீங்க. பார்த்தா காலேஜ் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுனால. டேய், இப்போ என்னடா பண்ணுறது, கேட் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வாட்ச்மேன் கிட்டே கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோன்ஜுன் கிட்டே கேட்குறீங்க. ஏன் ஃபஸ்ட் டே லேட் அட்டெண்டன்ஸ்னு லிஸ்ட்டில் நம்ம பேர் வரணுமா என்ன? இப்போது என்ன தாண்டா பண்ணுறது, உன்னோட அந்த குட்டி மூளையை யூஸ் பண்ணி நல்லா யோசிடா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ யோன்ஜின் வந்து உங்களை முறைச்சிட்டே, ஐடியா, நம்ம ஏன் காம்பவுண்ட் சுவர் எட்டி குதிக்கக்கூடாது, எல்லாருமே அசம்பிளியில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, நம்ம யாருமே கவனிக்காத மாதிரி உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கரெக்டாக, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து போகிறீங்க. யோன்ஜின் வந்து கீழே வந்து குனிஞ்சிக்கிறாரு. நீங்கள் வந்து அவரோட முதுகில் ஏறி குதிக்க போகிறீங்க. அங்கே வந்து அசம்பிளி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிரின்சிபல் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க, ஸ்டேஜில் வந்து போகிறாங்க, ஓகேவா? அப்போது திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு. எல்லாருமே சவுண்டு வந்த பக்கம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தான் கீழே விழுந்து பயத்தில் சவுண்டு போட்டிருப்பீங்க, ஓகேவா? இப்போ யோன்ஜுன் வந்து, ஹேய் வயன், நான் இப்போ குதிக்க போகிறேன் அப்படின்னு யோன்ஜுன் வந்து சொன்னதும் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ஆர்வக்கோளாறு வந்து கீழே குதிச்சிடுது. இப்போது அவங்க பிரின்சிபல் வந்து ரொம்ப கோபமாக உங்கள் 2 பேர் பக்கத்தில் தான் நடந்து வராரு. நீங்கள் 2 பேருமே நல்லா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ எல்லாருமே உங்களை பார்த்து தான் சிரித்து கேலி பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க, ஓகேவா? நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து பிரின்சிபல் அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பிரின்சிபல் வந்து உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து கேட்டதுமே நீங்கள் வந்து, சார் நாங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, சார் நாங்கள் 2 பேருமே கிளாஸ் ஏ அப்படின்னு வந்து யோன்ஜுன் வந்து சொல்கிறாரு. இப்போ பிரின்சிபல் போய் அந்த கிளாஸ் ஏ டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் 2 பேருமே கண்டிக்க சொல்லிவிட்டு அவர் வந்து ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாரு. வயன், பார்த்தியா நான் எவ்வளோ ஸ்மார்ட்னு, நம்ம 2 பேருமே கிளாஸ் சி தானே, நான் எப்படி ஏன்னு சொல்லி சமாளித்தேன் பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மண்ணம் கட்டி, இப்போ நம்ம 2 பேருமே நல்லா மாட்ட போகிறோம், கொஞ்சம் அங்கே பாரு, ஒரு மங்காத்தா கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயத்தோடு சொல்கிறீங்க. இப்போ ஒரு 50 இயர்ஸ் இருக்க ஒரு லேடி டீச்சர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வந்துட்டுருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே 2 பேரும் வந்திருக்கீங்களா, சனியனுங்களா, பேரை சொல்லுங்கள், ரெஜிஸ்டரில் நேம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டீச்சர். நல்லா மாட்டணும் அப்படின்ற மாதிரி யோன்ஜுன் சொல்கிறாரு. செத்தோண்டா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே ஒருத்தரை பார்த்து திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஸ்டேஜில் வந்து பிரின்சிபல் வந்து ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் எல்லாரையுமே நம்மளோட காலேஜில் வெல்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம காலேஜில் ராக் ஸ்டார் பாய்ஸ் பேண்ட்லேருந்து 3 பேர் நம்மளோட காலேஜில் வந்து 3 வருஷம் உங்களோட தான் படிக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆர் ராக் ஸ்டார்ஸ் பாய்ஸ். ப்ளீஸ் எல்லாருமே அவங்கள கை தட்டி வெல்கம் பண்ணுங்க. இப்போ அந்த காலேஜ் கொடி பக்கத்தில் வந்து 3 பாய்ஸ் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே அவங்கள வந்து பார்த்ததுமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. நம்ம பார்க்குறது கனவா, நம்ம டெய்லியும் டிவியில் பார்க்குற பர்சன் நம்மளோட படிக்க வராங்களா, காண்ட் பிலீவ் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஹே வயன், என்னடியாச்சு எதுவுமே பேசாமல் உறைஞ்சி போய் நிற்கிற? நீங்கள் வந்து கனவுன்னு நினச்சிட்டு யோன்ஜுனை வந்து ரொம்ப பலமாக கிள்ளி வைக்கிறீங்க. ஏய் லூஸு,
எதுக்குடி கிள்ளன அப்படின்ற மாதிரி யோஞ்சன் வந்து கேட்குறாரு. ஓ, அப்போ கனவு இல்லையா? இப்போ யோஞ்சன் வந்து உங்களை வந்து முறைச்சிட்டே, ஆமாம் யார் இவங்க அப்படின்னு யோஞ்சன் கேட்டதுமே இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க டீச்சர் வந்து, உனக்கு இவங்க யாருன்னு கூட தெரியாதா? இவங்க தான் ஃபேமஸ் மியூசிக் குரூப். நடுவில் நிற்கிறது டேயாங், அந்த குரூப்போட லீடர். அப்புறம் அது வந்து ஜென் ஜங்குக். அண்ட் ரைட்டில் நிற்கிறது வந்து ஜிமின். அவங்க அடிக்கடி டிவி ஆட்ஸில் எல்லாம் வருவாங்களே, நீ பார்த்தது இல்லையா? இப்போ யோன்ஜுன் வந்து உங்களை வந்து பார்க்குறான். ஏய் வயன், ஆமாம் இந்த குரூப்பை தானே நீ ட்விட்டரில் திட்டிகிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்டதும் நீங்கள் எதுவுமே பேசாமல் ஸ்டேஜில் இருக்க டேயாங் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அந்த டேயாங் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹலோ, நான் டேயாங். அடுத்த 3 வருஷம் உங்களோட சேர்ந்து படிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னதும் ஆடிட்டோரியம் முழுக்க கிளாப்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் தான். அப்புறம் ஜங்குக் அண்ட் ஜிமின் 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி முடித்த அப்புறமா அங்கே வந்து சவுண்டு இன்னுமே அதிகமாகிருச்சு. காதை கிழிக்கிற அளவுக்கு வந்து சவுண்டு கேட்குது. இப்போ பிரின்ஸிபல் வந்து எல்லாரையுமே ரொம்ப சிரமப்பட்டு அமைதிப்படுத்த வச்சுட்டு, இன்னும் 2 செலிப்ரிட்டிஸை உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்ச வேலை அவ்வளோ அற்புதமானது. இந்த காலேஜ் ஆரம்பித்த 60 வருஷத்தில் யாருமே இப்படி ஒரு செயலை செஞ்சதே கிடையாது அப்படின்னு வந்து பிரின்ஸிபல் வந்து உங்களை வந்து சுட்டி காட்டி சொல்கிறாரு. இந்த காலேஜுக்கு இது பெரிய அவமானம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே இப்போ உங்கள் 2 பேரையுமே பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து வராத அழுகையை வந்து அடக்கிட்டு தலை கீழே போட்டு நின்றுட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு பிரின்ஸிபல் சொன்னதும் இப்போ நீங்கள் தலையை தூக்கி பார்க்குறீங்க. எல்லாருமே உங்களை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ மேலே ஸ்டேஜில் பார்க்குறீங்க, டேயாங் வந்து உங்களையே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஏதோ உங்களை பார்த்து சொல்கிறாரு. நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதும் வெக்கத்தில் அவங்க கண்ணை எல்லாம் செவக்க ஆரம்பிக்குது. அவர் இன்னுமே உங்களை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகேவா? அவர் வந்து சொன்னதை வந்து உங்களை தவிர யாருமே கவனிக்கலை. நீங்களுமே அவர் சொன்னதை கவனிக்காத மாதிரி அப்படியே பாவனை பண்ணுறீங்க. உங்களோட ஹார்ட் வந்து அப்படியே படபடக்குது. எதுக்காக அவங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அசம்பிளி வந்து முடிஞ்சதும் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே அவங்க கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் மூழ்கி போயிருக்க இந்த காலத்து பொண்ணு. ஓகேவா? எப்போவுமே இன்டர்நெட், ஃபோன், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. கிளாஸில் போகிற வரைக்குமே நீங்கள் வந்து ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட காலேஜ் பேஜ் இருக்குல்ல, அதாவது வெப்சைட், அதுக்குள்ளே போனால் ஃபுல்லாகவே அந்த ராக் ஸ்டார்ஸ் பாய்ஸ் பற்றி தான் இருக்குது. இந்த இடையில 2 முட்டாள் பீஸ் வெளியே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரோட ஃபோட்டோவை தான் எல்லாருமே வந்து போட்டு கலாச்சிட்ருக்காங்க. எல்லாம் இந்த உதவாக்கிற யோன்ஜுனால தான் அப்படின்னு திட்டிகிட்டே இப்போ ராக் ஸ்டார்ஸ் பாய்ஸ் பேஜ் இருக்குல்ல, அதாவது அவங்களோட ட்விட்டர் பேஜ், அதுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த பேண்ட் வந்து பிடிக்கும். ஆனால் அதை விட உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு சிங்கரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அந்த சிங்கர் பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து ராக் ஸ்டார்ஸ் பேண்டை வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஓகேவா? ஹே லூஸு, கிளாஸ் கிட்டே வந்துட்டோம், மரியாதையாக ஃபோன் எடுத்து உள்ள வைடி அப்படின்ற மாதிரி யோன்ஜுன் வந்து சொல்கிறாரு. நீங்கள் உடனே ஃபோனை வந்து பேக் உள்ளே வைக்கிறீங்க. இப்போ தலையை நிமிர்ந்து பார்த்தா கிளாஸ் முன்னாடி அவ்வளோ கூட்டம். டேய் யோன்ஜுன், நம்ம கூட்டம் எல்லாம் போனதுக்கப்புறம் போகலாமா? ஏண்டி கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி பேசிட்டு அவர் வந்து உங்களை வந்து கூட்டத்துக்கு நடுவில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹே தள்ளாதீங்க, எதுக்கு இப்படி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
பாதியிலே நின்னதால் யோஞ்சுனால வந்து நிற்க முடியல. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கேர்ள்ஸ் க்ரௌடாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருந்தனால அவர் வந்து தெரியாமல் உங்கள் கையை வந்து விட்டுடுறாரு. அப்போது வந்து நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து சிக்கி அப்படியே தவிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ! கூட்ட நெரிசலில் சிக்கி இளம்பெண் பலின்னு நாளைக்கு நியூஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் கூட்டத்தில் சிக்கி கீழே விழ போகிறீங்க. அப்போ உங்களோட 2 கைகள் வந்து உங்களோட இடுப்பை வந்து 2 கைகள் வந்து தாங்கி பிடிக்குது. நீங்கள் யாருன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்போ அது டேயாங் தான். இவ்வளோ கூட்டத்துக்குமே காரணம் இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அந்த 3 பேர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ கூட்டமே. எக்ஸ்கியூஸ் மீ, என்னை கொஞ்சம் போக விட்டுறியா அப்படின்னு டேயாங் வந்து கேட்டதுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து கீழே விழ போன பயத்தில் வந்து அவரோட ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சிருந்துருப்பீங்க. இப்போ வேகமாக எழுந்து போக போகிறீங்க. மறுபடியும் யாரோ வந்து உங்களை வந்து தட்டி விடுறாங்க. நீங்கள் கீழே வந்து விழ போகிறீங்க. அப்போ வந்து மறுபடியுமே அவர் வந்து உங்களை வந்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலான்னு போகிறீங்க. அப்போ அவர் வந்து உங்களை வந்து கிண்டல் பண்ணுற டோனில், இன்னும் எத்தனை வாட்டி தான் என்னை உரசுறதுக்காகவே மறுபடியும் என் மேலே விழுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு வந்து குழப்பத்தில் வந்து வார்த்தையே வரல. நம்மளை தப்பாக நினச்சிட்டானோ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதுக்கு உங்கள் மேலே வந்து விழணும்? மற்றவங்களுக்கு வேணால் உங்களை பிடிக்கலாம், எனக்கு இல்லை. எனக்கு உங்கள் மேலே எந்த ஆர்வமும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் இடுப்பு மேலே இருந்த கையை வந்து எடுத்துடுறாரு. நீங்கள் தொப்புன்னு கீழே வந்து விழுந்துடுறீங்க. அம்மா, ஐயோ என் இடுப்பு அப்படின்னு சவுண்டு. டேயாங் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொரு பொண்ணு நோட்டை வாங்கி ஆட்டோகிராஃப் வந்து போடுறாரு. நீங்கள் வந்து வாயை பிளந்துட்டு டேயாங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்குள்ளே ஒரு மெல்லிய கை வந்து நீட்டி ஒரு பர்சன் வந்து உங்களை பார்த்து, ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம கேள்விப்பட்டது உண்மை தானோ? ஜிமின் உண்மையாகவே ரொம்ப இழகுன மனசு கொண்டு வந்தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஹெல்ப்பை வந்து மறுத்துடுறீங்க. நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி எழுந்து நிற்கிறீங்க. அதுக்குள்ளே யோங்ஜுன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வந்துடுறாரு. ஹேய் வயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைனா ஏன் இங்கே நிற்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. கிளாஸ்க்கு வந்து டைம் ஆனதுனால அங்கே வந்து கூட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இப்போ ஜிமின் வந்து டேயோட தோலை வந்து தட்டி, மச்சி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறா, ஒரு வேளை உன்னை பார்க்க வைக்க ஏதாவது ட்ரிக்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யாருக்கு தெரியும், ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம். மச்சி இவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைடா, பாவம் அந்த பொண்ணு. இவன் மட்டும் செலிப்ரிட்டியாக இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா வாங்கி கட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சிரிச்சுட்டே ஜிம்மின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்ததுமே நீங்கள் வந்து ஜன்னல் சீட்டை பார்த்து தேடி உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் டீச்சர்ஸ் கண்ணில் வந்து படாமல் இருக்க முடியும். கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துக்கிறீங்க, ஓகேவா? இப்போ யோஞ்சுன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார வராரு. நீ ஒன்றும் என் பக்கத்தில் உட்கார வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேகை தூக்கி அந்த சைடில் வைக்கிறீங்க. ஏய், நான் ஏன் உட்காரக்கூடாது? நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லை, நான் தானே உன்னை காலேஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன், மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி யோன்ஜுன் வந்து கேட்குறாரு. ஆமாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதான் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுற மாதிரி ஒரு பிளான் சொன்னியா? அறிவு கட்ட நாயே, போடா அப்படின்னு நீங்கள் சொன்னது யோன்ஜுன் வந்து சோகமாக பின்னாடி இருக்க சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் வந்து கையில் ஒரு பென் வச்சுட்டே சொலட்டிகிட்டே ஜன்னல் வழியாக வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த 3 பசங்களுமே கிளாஸ் ரூம்குள்ளாடி வராங்க. அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு வந்து பதட்டமாகி நீங்கள் வந்து பெண்ணை வந்து கீழே போட்டுடுறீங்க.
அப்போ வந்து அந்த பென் வந்து அந்த பையனோட கால் பக்கத்தில் தான் போய் விழுது. அவன் அவன் வந்து அதை வந்து கவனிக்கல. ஓகேவா? இப்போ வந்து ஜிமின் கூட வந்து அவன் பேசிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஜங்குக் தான் அந்த பெண்ணை வந்து கையில் எடுத்துகிட்டு உன்னோடதா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறாரு. ஆமாம்மா என்னோட தான், தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பெண்ணை வந்து வாங்கிக்கிறீங்க. இப்போ அந்த 3 பேருமே லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த 3 பசங்களை தான் அப்படியே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸுக்குள்ளே வந்ததும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் ஸ்னேகா. நான் தான் இந்த இயர் உங்களோட கிளாஸ் டீச்சர், அப்புறம் லிட்ரேச்சர் டீச்சரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும்போது அவங்க கண்ணு கீழே வந்து, அதாவது அவங்க கன்னத்தில் வந்து குழி விழுது. அது வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அழகான டீச்சரை யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ வந்து அந்த டீச்சர் வந்து கிளாஸ் ரெஜிஸ்டரை எடுத்து அட்டண்டன்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் நேமும் யூன்ஜுன் நேமும் வந்து வந்ததும், டேய் வால் பசங்களா, ஒழுங்காக இருக்கணும் கிளாஸில், புரியுதா அப்படின்னு டீச்சர் வந்து கேட்டதும் யோன்ஜுனுக்கு வந்து ரொம்பவே கவலையாயிடுது. ஏன்னா ரொம்ப அழகான டீச்சர்கிட்ட திட்டு வாங்குறோம்ல, அதனால். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் முடிஞ்சதும் ஈவினிங் வந்து நீங்கள் தான் நம்ம கிளாஸை வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க. இந்த இயர் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது, புரியுதா? அண்ட் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற டீமை வந்து பிரிச்சிடலாம். அனன்யா, வயன் அண்ட் டேயாங், நீங்கள் 3 பேருமே தான் இன்றைக்கி வந்து கிளாஸ் ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க. ஓகே தானே? டேயாங், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஸ்னேகா மேம் வந்து கேட்குறாங்க. இல்லை மேம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி டே வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து சாரிடா, ரொம்ப ஜெர்க்காகுது. இப்போ வந்து அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே உங்கள் 2 பேருமே, அதாவது அனன்யான் உங்கள் 2 பேருமே பார்த்து வாவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே டேயாங்கோட க்ளீன் பண்ண போகிறீங்கல்ல, ஸோ அதனால். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டே தொடப்பத்தை எடுக்கிறதுக்காக மேலே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த ரூஃப் வந்து 11வது மாடியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அனன்யா வந்து டேயாங்கிட்ட வழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் டேயாங்கை அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி டேயாங்க்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ தலையை உயர்த்தி அவருமே உங்களை வந்து பார்க்குறாரு. இப்போது 2 பேருமே ஒரு நிமிஷம் வந்து ஒருத்தரை வந்து பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இதயம் வந்து படபடன்னு துடிக்குது. நீங்கள் இப்போ டக்குன்னு திரும்பிடுறீங்க. இப்போ டேயாங் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்டேஜில் வச்சு சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஒருவேளை இது நம்மளோட கற்பனையாக இருக்குமோ? அவன் எப்படி நம்மளை ஞாபகம் வச்சுருப்பான்? வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் மேலே ஏறி போகிறீங்க. அனன்யா வந்து டேயாங் கிட்ட வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. டேயாங், நீங்கள் என் காலேஜுக்கு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவள் சொல்கிறத கேட்டு டேயாங் வந்து ஓஹோ ஆ அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்கிறாரு. இப்போ 11th ஃப்ளோருக்கு வந்ததும் அனன்யா வந்து ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. டேயாங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குற சான்ஸே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அனன்யா வந்து சொல்கிறா. ஓ தேங்க்யூ அப்படின்னு டேயாங் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இப்போ அனன்யா வந்து திடீர்னு ரூஃப் டாப்பில் வந்து ஏறி நின்றுட்டு, டேயாங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். என்னோடய லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல அப்படின்னு அனன்யா சொன்னதும் வந்து நீங்கள் வந்து உதட்ட கடிச்சிட்டு ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. வா, எவ்வளோ தீவிர ரசிகல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அவள் பண்ணுறத பார்த்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஹேய் அனன்யா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு கீழே இறங்கு
அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அனன்யா வந்து டேங் வந்து பிளாக்மெயில் பண்ணுறா. ஹேய், நீ என்னோடய ஃபேனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. இவன் வந்து நீங்கள் அனன்யா இப்படியெல்லாம் பண்ணாத, உயிர் ரொம்பவே அபூர்வமானது. இவர் ஒன்று லவ் பண்ணலைன்னா என்ன, இவரை விட எத்தனையோ அழகான பசங்க வெளியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அனன்யா கிட்டே சொல்கிறீங்க. இல்லை இல்லை, நான் கேட்க மாட்டேன், உன் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனன்யா வந்து சொல்கிறா. நான் சொல்கிறத கேளு, உன்னோட ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அனன்யா கிட்டே சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. நான் கேட்க மாட்டேன். ஹேய், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு? காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சுற்றி வளைச்சி சொல்ல பார்க்குறீங்க. இல்லை இல்லை, நான் கேட்க மாட்டேன். ஐயோ, கண்ணு கூசுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னது தான். இப்போ அனன்யா வந்து உறைஞ்சி போய் நிற்கிறா. இப்போ தான் அவளோட ட்ரெஸ்ஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களை வந்து முறைச்சி பார்க்குறா. ஃபயன், எவ்வளோ வக்கர புத்தி உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. யார்? எனக்கு வக்கர புத்தியா? நானும் ஒரு பொண்ணு தான். உனக்கு திட்டணுன்னா இதோ இவனை திட்டு, இவன் தான் அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னது. இப்போ டேங் வந்து லைட்டாக அப்படியே இருமிக்கிட்டே திரும்பிடுறாரு. அவர் வந்து இருமிட்டு திரும்பினது வந்து யார்? அனன்யா. அனன்யாவுக்கு வந்து சிரித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கீழே இறங்கி உங்களை வந்து முறைச்சிட்டே, நீ தானே மார்னிங் சுவரேட்டி குதித்த முட்டாள் அப்படின்னு வந்து உங்களை பார்த்து கேட்டதும் நீங்கள் வந்து உதட்ட சுழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அனன்யா வந்து டேங்கை பார்த்து அழுத்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுறா. இப்போ டேங் வந்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து தெரியல டே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரா இல்லை அனன்யாவை பார்த்து சிரிக்கிறாரான்னு. சோஷியல் மீடியாவில் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். உன்னோட ஃபேனை நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா? கல் நெஞ்சக்காரா. இப்போ தான் டேங் வந்து நின்றுட்டுருக்க இடத்த வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதாவது டேங் வந்து எங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவருமே ரூஃப் டாப் எட்ஜில் தான் போய் நின்றுட்டுருக்காரு. அனன்யா வந்து குதிக்க மாட்டான்னு வந்து அவருக்கு தெரியும். இருந்தாலுமே ஏதாவது ஆகிடக்கூடாதுல்ல அந்த பொண்ணுக்கு. ஸோ அவர் வந்து ஏதாவது குதிக்க ட்ரை பண்ணானா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் போய் நின்று இருப்பார். அதை நீங்கள் இப்போ தான் கவனிக்கிறீங்க. சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சுல. சோஷியல் மீடியா சொல்கிறத வச்சு மேலோட்டமாக நான் இப்படி தான் நீ முடிவு பண்ணிட்டல, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு டேங் கேட்டதுமே உங்களுக்கு வந்து ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. டே வந்து அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து குழப்பத்துலேயும் குற்ற உணர்ச்சியிலையும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரெண்டுமே போயிடுச்சுங்க. இப்போ மொத்த கிளாஸையுமே நீங்கள் தனியாக தான் க்ளீன் பண்ணணும், ஓகேவா? இப்போ யோன்ஜூன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் கிளாஸ் க்ளீன் பண்ணி முடித்ததும் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனில் வந்து ஏதோ மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் வந்து உங்கள் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து வாடகைக்கு விடுறதுக்காக ஆட் வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்காக தான் அவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஐயோ சாரிடா, உங்களோட வீடு வந்து 3 ஃப்ளோர், ஓகேவா? அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்கள் அப்பாவோட காஃபி ஷாப் இருக்குது. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களோட ஃபேமிலி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேர்ட் ஃப்ளோரை வந்து வாடகைக்கு விடலான்னு உங்கள் ஃபேமிலியோட வந்து முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க, ஓகேவா? இப்போ வீடு கேட்ட ஆள் வந்து வீடோட ஃபோட்டோ வந்து அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. அண்ட் வீடு வந்து சவுண்ட் ப்ரூஃபானு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து இந்த வாரத்துக்குள்ளே குடியேறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸும் பே பண்ணிடுறாங்க மொபைலில். இப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. டேய் யோஞ்சுனா, எங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் கிடச்சிருச்சு.
அவங்க அட்வான்ஸ் கூட அமுச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நீ தான் எனக்கு ட்ரீட் வைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு கிட்டே சொல்கிறீங்க. அடியே, உங்கள் வீட்டுக்கு வாடகை கால் வந்ததுக்கு நான் இதுக்கு உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்? அதெல்லாம் தெரியாது, நீ என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணி ட்ரீட் கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட எல்லாம் பேசி வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்ததுமே பிரகாசமாக இருந்தவங்க முகம் வந்து சுருங்கி போயிடுச்சு. பே மீ பேக் அப்படின்னு ஒரு BMW கார் ரிப்பேர் பண்ணதுக்கான பில் அமௌண்ட் வந்து அதில் வந்து இருந்துச்சு. அந்த பில் அண்ட் அந்த அமௌண்ட் 2மே இருந்துச்சு. அதில் உள்ள ஜீரோவை பார்த்ததுமே ஜீரோஸ் ஓகேவா, அதில் உள்ள பூஜ்ஜியத்தை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தலையே சுற்றுது. ஹே வயன், என்னாச்சு? நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபோனை வந்து உத்து பார்க்குறீங்க. ஐயோ, என் தலையை அடக்கு வச்சா கூட பத்தாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து சௌமிக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு போல் அவங்க தான். அந்த பக்கம் கால் எடுத்ததுமே, சொல்லுவேன் என்னாச்சு? அக்கா, உங்கள் கார் போன தடவை ஒரு BMW காரில் இடிச்சதில்ல, அந்த கார் ஓனர் காசு கேட்குறான், அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கும்போதே, என்ன ப்ராங்க் காலா? என்னெல்லாம் ஏமாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சௌமி வந்து சொல்கிறாங்க. அக்கா, நான் நிஜமாகவே வயன் தான். இப்போ வந்து காதுலேருந்து ஃபோனை வந்து லைட்டாக தள்ளி வச்சுட்டே, ஐயோ டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிடுச்சு, வயன் மாதிரியே இருக்கே வாய்ஸு. ஆமாம், இது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி சௌமி வந்து கேட்குறாங்க. ஏன்னா சௌமிக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராங்க் கால்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களை வந்து நம்பலை ஓகேவா. உங்கள் ஃபோன் வந்து மிஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஹே வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? மூஞ்சி பார்க்க சகிக்கலை அப்படின்ற மாதிரி யோஞ்சுன்னு வந்து சொல்கிறான். டே யோஞ்சுனா, நான் ஒரு பெரிய கடத்தில் மாட்டிக்கிட்டேன்டா. அநேகமாக நான் காலேஜ் விட்டே மாற போகிறேன். இல்லை இந்த ஊரை விட்டே மாற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோஞ்சின்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ யோஞ்சுன் வந்து அப்படியே பின்னால் நகர்ந்துக்கிட்டே, கடனா வயனா, எங்கள் அம்மா என்னை துணி துவைக்க சொல்லி சீக்கிரமாக வர சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை விட ரொம்ப வேகமாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு வரீங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்டையும் அண்ணாக்கிட்டையும் சொல்லலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமா சொல்ல பயந்துட்டு வேண்டான்னு சொல்லி அப்படியே விட்டுடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பயத்தோடையே தான் காலேஜுக்கு வந்து போகிறீங்க. உங்கள் ப்ளேஸில் போய் உட்காறீங்க. அப்போது பெஞ்சில் யாரோ விரலாலேயே மியூசிக் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க, அது யாருன்னு. ஆமாண்டா, அது டேயாங்டா. அது வந்து எப்பவும் போல் ஒரு நாளாக இருந்திருந்தா நீங்கள் வந்து தைரியமாக இருந்திருப்பீங்க, தைரியமாக அவரை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஹாய் ஹாய் டேயாங், என்ன வேணும்? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் நேற்று அனுப்பின மெசேஜை நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. டேயாங் இப்படி கேட்டதுமே ஃபுல் கிளாஸுமே அப்படியே சைலண்ட் ஆகிடுது. இப்போது ஒருத்தருக்குள்ளே அப்படியே சலசலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டேயாங் அவளுக்கு மெசேஜ் பண்ணானா? அப்போது அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. வயன் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கூப்பிடுறாரு. அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வெளியே போய் பேசலாமா அப்படின்னு அவர் கேட்டதும் நீங்கள் தலையை அசைக்கிறீங்க. இப்போ 2 பேருமே ஜோடியாக வெளியே போகிறீங்க. கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களை பற்றி தான் ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அனன்யா வந்து கோவத்தில் உங்களை வந்து முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா.
அவங்க வந்து இப்போ வந்து ஒரு மரத்து மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. என்ன முடிவு பண்ணியிருக்க? காசை கொடுக்குறியா இல்லை காசாக கொடுக்குறியா இல்லை அக்கௌண்ட்டில் பே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லையா? இருக்குது, ஆனால் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இவ்வளோ காஸ்ட்லி கார் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் கூட வாங்கலையா? மறந்துட்டேன். டியாங் வந்து அப்படி சொன்னதும் அவர் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் ஃபேஸ் வந்து மாற ஆரம்பிக்குது. உங்களோட கண்கள் வந்து கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. டியாங்க்கு வந்து இதுக்கு மேலேயுமே உங்களை வந்து கேலி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட விரல்களால் எண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக, ஓகேவா? அந்த அமௌண்ட்டை எண்ணிகிட்டு இருக்கீங்க. டியாங், என்ன வேணால் விற்று வர காசை நீ எடுத்துக்கிறியா? நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாட்டாக தான் சொல்கிறீங்கன்னு அவர் வந்து நினச்சிருப்பார். பட் உங்கள் ஃபேஸில் இருக்க சீரியஸ்னஸை பார்த்ததும் அது சட்ட விரோதமாச்சே. ஆனால் என்னால் அவ்வளோ பணம் தர முடியாது. நான் வேணால் பார்ட் டைம் ஜாப் பார்த்து உன்னோட கடத்தை வட்டியோட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு இந்த காசு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி டேங்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க. டேங் வந்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு நீங்கள் கேட்டதை பார்த்து. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி கையை அசைச்சு சொல்கிறாரு. வேறு என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பையனா, உன் இதயத்தை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. குரல் வந்த திசையை நோக்கி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜிம்மின் தான் சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. டேங்கோட தோள் மேலே இப்போ கை போட்டு, என்ன மச்சி காலாங்கத்தாலேயே கடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஓஹோ அப்படியா அப்படின்னு ஜிம்மின் சிரிச்சிட்டே சொன்னதோ நீங்கள் வந்து ஜிம்மினை வந்து அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. என்னதான் அவங்களுக்கு வந்து இந்த பேண்டை வந்து பிடிக்கலைன்னாலும் டிவியில் வந்து அந்த பசங்க வரும்போது உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து அவங்களோட அழகை வந்து அப்படியே ரசித்து பார்ப்பீங்க, ஓகேவா? இப்போ டேங் வந்து உங்களை வந்து இங்கே வா அப்படின்ற மாதிரி செய்கையால் கூப்பிடுறாரு. நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கட்டுமா? நீ எனக்கு காசுக்கு பதிலாக இன்னொரு வேலை செய்யணுமே, அது ஓகேவா அப்படின்னு கேட்டதுமே நீங்கள் வந்து ஆர்வமாக ஓகேன்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சுக்கோ வயான் அப்படின்னு ஜிம்மின் வந்து சொன்னது இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ராக் ஸ்டார்ஸ் பேண்டின் லீடருடன் இளம் பெண் தொடர்பு அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு உங்களோட கையால் உங்கள் கையை வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு குறுக்கால் மறைச்சிக்கிட்டே, சி நீ இவ்வளோ வக்கர புத்தி உள்ளவனா, அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி நினச்சதை பார்த்து டேங் வந்து அதிர்த்து போயிடுறாரு. நீங்கள் அவரை பற்றி இந்த மாதிரி கேவலமாக நினச்சதால. ஏய் ஆமாம், நீ என்னை பற்றி உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கோவத்தில் கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து அப்படியே கில்ட்டியில், சாரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, நான் யோசிச்சு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ எஸ் கண்டிப்பாக, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் வந்து சும்மா தான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பார். உங்களுக்கு தான் ஏதோ ஈவில் ஸ்மைல் மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கர்ட்டை வந்து பிசைச்சிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. மச்சி டேங்க, நீ எப்படா இவ்வளோ கெட்டவனா மாறின? ஆமாம், நீ தேடிட்டு இருக்க பொண்ணு இவ தானா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. தெரில மச்சி, தோணுது இவ தானோன்னு. நடத்து. அப்போ இனிமேல் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்ற போகிற, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறேன், ஒரே ஜாலி தான் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. இப்போ உங்கள் கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து சோகமே உருவாகி நின்றுட்டுருக்கீங்க. யோன்ஜுன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சிக்கன் பஃப் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லைடா எனக்கு வேணாம். என்னது, வயனுக்கு சிக்கன் பஃப் வேணாமா? இது உலக மக அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோன்ஜுன் வந்து சொல்கிறாரு.
ஹேய், எனக்கு இப்போது மூட் சரியில்லை, மரியாதையாக போயிடு அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னதும் யோன்ஜுன் வந்து மனசுக்குள்ளே இதுக்கெல்லாம் காரணம் வந்து டேயாங் தான், அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஓகே, அதாவது அவர் வந்து நினச்சிட்ருக்காரு, யார் யோன்ஜுன் வந்து நினச்சிட்ருக்காரு. ஓகேவா, இப்போ வந்து டேயாங் தேடிட்டுருக்க அந்த பொண்ணு வந்து நிஜமாவே நீங்கள் தானா? ஆமாம், டேயாங் எதுக்காக ஒரு பொண்ணை தேடணும்? யோன்ஜுன் டேயாங்க என்ன பண்ண போகிறாரு? எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதோட இந்த எஃப்எஃபோட எபிசோட் 1 வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்துடும். ஓகேவா, ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் எபிசோட், அதாவது எஃப்எஃப். ஓகேவா, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா ஆர்மி. பாய்.